ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். கதைக்குள்ள செல்வோமா? ஓர் ஊரில் பெரிய செல்வந்தர் வியாபாரி இருந்தார். அவரிடம் அப்பு, சுப்பு என இருவரும் வேலைக்கு தேடி வந்தனர். எங்கள் நண்பன் உங்களை பற்றி உயர்வாக சொல்லி நீங்கள் வேலைக்கு ஆட்கள் தேவை கூறியதாக கூறினார். அதான் நாங்கள் இருவரும் வேலை கேட்டு வந்தோம். அதோடு மட்டுமில்லாமல் செல்வந்தரை புகழ்ந்து ஆஹோ ஓஹோன்னு பேசினார்கள். இதை கேட்ட செல்வந்தருக்கு பெருமிதம் கொண்டார். எதையும் இவர்களை பற்றி விசாரிக்காமல் இவர்களுக்கு உடனடியாக வேலை போட்டு கொடுத்தார். திடீரென அந்த ஊரில் மண்ணெண்ணெய் பஞ்சம் வந்துவிட்டது. தன்னிடம் இருக்கும் 25 பீப்பாய் எண்ணெயை பதுக்கி வைத்தால் நிறைய லாபம் கிடைக்கும் என்று நினைத்தார் செல்வந்தர். உடனே அப்புவையும் சுப்புவையும் அழைத்து, கடையில் இருக்கும் மண்ணெண்ணெய் எல்லாவற்றையும் இன்று இரவு நம் தோட்டத்தில் பள்ளம் தோண்டி புதைத்து விடுங்கள், யாருக்கும் தெரியக்கூடாது என்றார். செல்வந்தர் சொன்னபடியே நள்ளிரவில் ஆனதும் தோட்டத்தில் பெரிய பள்ளம் ஒன்று தோண்டினார்கள். அப்பு, சுப்பு ஒவ்வொரு பீப்பாயாக உருட்டி சென்று அதில் உள்ள எண்ணெயை பள்ளத்தில் ஊற்றினார்கள். இப்படியே எல்லா பீப்பாய்களிலும் உள்ள எண்ணெயை ஊற்றி முடித்தார்கள். இப்போது அவர்களிடம் உள்ளத்தில் இந்த காலியான பீப்பாய்களை என்ன செய்வது இது குறித்து முதலாளி ஒன்றும் சொல்லவில்லையே என்ற சிந்தனை எழுந்தது. சரி, அவரையே கேட்டு விடுவோம் என்ற எண்ணத்தில் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்த செல்வந்தரை எழுப்பினார்கள். ஐயா, நீங்கள் சொன்னபடியே மண்ணெண்ணெயை பள்ளம் தோண்டி புதைத்து விட்டோம். காலியான பீப்பாய்களை என்ன செய்வது என்று சிறிதாக உண்மை புலப்படத் தொடங்கியது என்றனர். இதை கேட்ட ஐயோ அம்மா என்று செல்வந்தர் மண்ணெண்ணெயெல்லாம் போச்சே என்று அலறினார். அன்றே அவர்களின் முட்டாள்தனத்தை எண்ணி அவர்களை வேலையிலிருந்து உடனடியாக நீக்கினார். நன்றி.